அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேலை வழிகாட்டி சேனல்ல ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒண்ணு தெரிய வரும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட நீதிமன்றத்துக்கான எக்ஸாம் வச்சிருந்தாங்க. அதில் மார்க்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரிய வந்தது. அதுக்கு அடுத்து செலெக்ஷன் லிஸ்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனை தொடர்ந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டைம் லிமிட் கொடுத்துருந்தாங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. அது இன்னையோட 6ஆம் தேதியோட முடிய போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இன்னும் அப்லோட் பண்ணல அப்படின்னா அதை அப்லோட் பண்ணிவிடுங்க சீக்கிரமாக. அது எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணணும், எந்த வரிசையில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th டிகிரி, கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் கான்வெகேஷன் சர்டிஃபிகேட், இல்லை ப்ரொவிஷ்னல் இருந்தால் ப்ரொவிஷ்னல், கடைசியாக நீங்கள் வாங்கின டிசி சர்டிஃபிகேட்டு அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் முடிச்சிருந்தீங்கன்னா டைப்பிங்கோட அந்த சர்டிஃபிகேட்டு, கம்ப்யூட்டரில் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே சேர்த்து 1 MBக்குள்ளே நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்க இடத்துல நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிவிடுங்க. அதாவது 10th 12th, சப்போஸ் நான் 10th மட்டும்தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா 10th சர்டிஃபிகேட்டு அதோட டிசி, அது மாதிரி 10th 12th மட்டும்தான் முடிச்சிருக்கேன்னா 10th 12th அதுக்கப்புறம் டிசி கம்பல்சரி வைக்கணும். சப்போஸ் நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் டிகிரிலாம் முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் கான்வெகேஷன், இல்லை ப்ரொவிஷ்னல் இருந்தால் ப்ரொவிஷ்னல், ரெண்டுமே இருக்குன்னா ரெண்டுமே கூட நீங்கள் வைக்கலாம். டிசி வச்சுட்டு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் படிச்சிருக்கீங்க, டைப்பிங், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்ஸும் எல்லாத்தையும் சேர்த்து 1 MBக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 200 KBக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். பிஎஸ்சியை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, பிஎஸ்சியை கம்பல்சரி வாங்கணும். வாங்கினா தான் உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கும். 1st to 5th வரையும் நான் வேறு ஸ்கூலு, அதுக்கப்புறம் 6th to 10th வேறு அப்படின்னா ரெண்டுத்துக்குமே நீங்கள் வாங்கியிருக்கணும். 1stலேருந்து 10th வரையும் நீங்கள் பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட்டை 200 KBக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அதை பிளாக் அண்ட் ஒயிட்டில், அதாவது நான் சொல்கிற எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். கலரில் நீங்கள் அப்லோட் பண்ணவே கூடாது. அப்லோட் பண்ணிங்கன்னா தப்பாயிடும். சப்போஸ் நான் கலரில் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ மறுபடியும் எடிட் போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஏன்னா டைம் முடிய போகுது. ஸோ இன்றைக்கி நீங்கள் பண்ணால் தான் முடியுமே தவிர அதுக்கப்புறம் நமக்கு சான்சஸ் கொடுப்பாங்கன்றது ரொம்ப குறைவு தான். அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ரியாரிட்டி கொடுத்துருந்தீங்க. அதாவது ப்ரியாரிட்டி உங்களுக்கு இன்டர் கேஸ்ட் மேரேஜ், சப்போஸ் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரியாரிட்டி நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருந்தீங்கன்னா ப்ரியாரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் இன்டர் கேஸ்ட் மேரேஜ்க்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் அதில் அப்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதே மாதிரி 1st to 10th வரையும் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுவும் ஒரு ப்ரியாரிட்டி இருக்கும். அதுக்கும் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதர்ஸ்ன்ற ஆப்ஷனில் என்ஓசி, அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இது ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதர்ஸில் அவங்களுக்கும் அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் கம்ப்ரஸ் பண்ணி ரெடியாக வச்சிட்டிங்கன்னா, ஏன்னா சர்வர் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உடனே மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுத்துட்டு உடனே நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் போச்சே தவிர, ஒன்ஸ் அது சர்வர் பிஸி ஆயிடுச்சுன்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுன்றது உங்களுக்கே தெரியும். அதனால் நீங்கள் இதெல்லாம் கம்ப்ரஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுங்கள். ஒன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் அப்படின்னு வந்துருச்சு, டாக்குமெண்ட் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் வெப்சைட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணாதீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அப்படி வந்துருச்சு, டாக்குமெண்ட் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்திருந்ததுன்னா அடிக்கடி நீங்கள் பார்க்காதீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை திருப்பி என்ன காமிக்கும் அப்படின்னு பார்க்காதீங்க அப்படின்றத சொல்லிக்கிறோம். இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.